தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த மேலான கல்வி நிறுவனத்தின் செக்ரட்டரி மற்றும் கரஸ்பாண்டன்ட், செயலர் மற்றும் தாளாளர் அருமை பெருந்தகை ஐயா சந்திரசேகர் அவர்களே, இங்கே மிக சிறப்பான முறையிலே வேளாண்மை குறித்தும் மானுட வாழ்வியல் குறித்தும் கவலையோடு பல செய்திகளை முன்வைத்த பெருந்தகை ஐயா நல்லசுவாமி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பிரின்சிபல் டாக்டர் வி.பி. நல்லசுவாமி அவர்களே, பொருளர் திரு அருண் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியை பற்றிய விளக்க உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி குஹப்பிரியா அவர்களே, என்னை வாஞ்சையோடு அறிமுகம் செய்து இருக்கக்கூடிய அன்பு தோழமை திரு லோகேஷ்குமார் அவர்களே, நன்றி உரை நவல இருக்கக்கூடிய அருள்ராஜ் அவர்களே, மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, எங்கள் வாழ்க்கை தானே, நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா, ஏன் இப்படி பதறி பதறி எங்களை பதற வைக்கிறீர்கள் என்கின்ற முகபாவனையோடு அமர்ந்திருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். கைத்தட்டி அத்தனை குழந்தைகளுக்கும் நன்றி. எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். சந்திரசேகர் சாருக்கு சொல்கிறேன், சார் கவலையே படாதீங்க, நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்கு போய் நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் 60-70 விழுக்காடு தான் நிமிர்ந்து உட்காரோம். இந்த காலேஜில் ஒன்று உட்காரல, இருந்தாலும் உட்கார வச்சுட்டேன், 100க்கு 100 பேரும் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. சொல்கிற பேச்சு கேட்குற மாணவ கண்மணிகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நிமிர்ந்து உட்காந்ததில் என்ன சொல்கிற பேச்சு கேட்டு நாங்கள் உயர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சொன்ன உடனே பேச்சை கேட்டு உடனே நிமிர்ந்து உட்காந்த மாணவ கண்மணிகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் இதோ இந்த வினாடியில் நடந்துருச்சு. என்ன தெரியுமா, உட்காந்த இடத்துலேருந்தே 2 இன்ச்சு உயர்ந்துட்டீங்களா இல்லையா? உட்காந்தீங்களா, உயர்ந்தீங்களா? சரி, இன்றைக்கு உங்களுடைய கல்லூரியின் முதல் நாள். இந்த உலகத்திலேயே எது ரொம்ப சிரமமானது அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க மேடையில் பேசுறதுன்னு. சரியா? இந்த போடியம்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? பயமா இருந்தா பிடிச்சிக்கிறதுக்கு, நடுக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அதை மறைச்சி வச்சிருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், உன் வயதிற்கும் அதிகமான ஆண்டுகள் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மேடைகளில். இந்த உலகத்திலேயே ரொம்ப சுலபமானது மேடையில் பேசுறது தான். ரொம்ப கஷ்டமானது மற்றவங்க இப்படி பேச கேட்கறது, ரொம்ப சிரமம். ஆனால் அந்த சிரமத்தை யார் ஒருவர் சிரமமாக கருதாமல் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சில உயரங்களை அடைந்து விடுகிறார்கள். நான் சில மணித்துளிகள் தான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன், நிறைய பேசுவதற்கு இல்லை. எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அதே வாக்குமூலத்தை தந்து இந்த பேச்சையும் நான் தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும்.
உங்க எல்லாருக்குமே ஒரு செய்தியை இன்றைய நாளில் முதல் நாளிலே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு சொல், ஏற்றம் தரக்கூடிய ஒரு சொல் உங்களுக்கு முன்னால் உலா வருகின்ற பொழுது, உங்களுக்கு முன்னால் அது வந்து நிற்கின்ற பொழுது, உங்கள் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் அது கடந்து போயிடும். அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல்லை உங்கள் கவனக்குறைவினால் நீங்கள் தவற விடுகின்ற பொழுது அது ஒரு சுத்திட்டு மறுபடியும் உங்ககிட்ட வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எந்த வினாடியில் அது உனக்கு வந்து சேர வேண்டுமோ அந்த வினாடியை ஆசீர்வாதமாக மிக கவனமாக வாங்கி வைத்துக்கொள். பேசுறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்க பேசுறது, அது முக்கியமே இல்லை. ஏன் தெரியுமா? ஆர்ப்பாட்டமாகவும் கலகலப்பாகவும் பேசுகின்றவர்களை காட்டிலும் நாம் கேட்பதற்கு ருசியே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சில் நம் வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற பல சொற்கள் மறைந்திருக்கலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீ செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி என்னவென்றால் கவனம். கவனத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை இதோ இன்றைய நாளில் நீ தொடங்க வேண்டும் என்கின்ற இறை பிரார்த்தனையோடு உன் மத்தியிலே சில வார்த்தைகளை முன்வைக்கிறேன். இப்போ இப்படி சொல்லுவாங்க, இந்த காலேஜ்குள்ள வந்த பல பிள்ளைகளுக்கு நீங்க என்னவா வரப்போனோன்னு நினைச்சீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கோர்ஸை நீங்க வந்து கையில எடுத்துட்டீங்க, இதோ இன்னிலிருந்து அந்த வகுப்பு தொடங்குது. எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக மரியாதை செய்து படித்து அந்த டிகிரியை கையில வாங்கிக்கிட்டு மிக உன்னதமான நிலையிலிருந்து நீ இந்த கல்லூரியை விட்டு போக வேண்டும் என்கின்ற ஒற்றை மனநிலையில் நீ இன்னைக்கு உட்கார். நான் இதை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். சென்ற வருடம் நான் இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல பேசுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறேன். என்னுடைய தாயார் ரொம்ப ரிலீஜியஸான ஒரு ஆள், நிறைய வாசிப்பாங்க, அவங்க அந்த குரான்லேயே உட்கார்ந்து இருப்பாங்க. நான் வெளியில் கிளம்புகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுல்தானா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதை கேட்டுட்டு போறியான்னு கேட்டாங்க. சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். பாருங்களேன், நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன், ஓஷோ சொல்வது போல் சொல் என்னுடையது. இந்த சொல்லை நீ எப்படி புரிந்து கொள்கிறாயோ அந்த புரிதலுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சில பேருக்கு ஒரு கிளாஸ் தான், ஒரே டீச்சர் தான், 30 பேர் இருக்காங்க, ஒருத்தன் 95 வாக்குறான், ஒருத்தன் ஃபெயில் ஆகுறான். சொல் ஒன்றுதான். அது எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஏற்றமும் மாற்றமும் இருக்கிறது. என் தாயார் சொன்னார், அது ஒரு கடைக்குள்ள போறதா இருந்தாலும், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதா இருந்தாலும், ஒரு வீட்டுக்குள்ள போறதா இருந்தாலும், எந்த ஒரு நிர்வாகத்துக்குள்ள போறதா இருந்தாலும், ஒரு கல்லூரி பள்ளிக்கூடத்துல போறதா இருந்தாலும், என்ட்ரி எப்படி வேணாலும் நடக்கலாம். என்ட்ரி இருக்குல்ல, அது டிமாண்டிங்ல இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், விருப்பப்படாம இருக்கலாம், அல்லது பெரிய மரியாதையோடு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ட்ரி. ஆனா ஒன்னு சொல்றேன் குழந்தைகளை, 3 ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியேறுகின்ற உங்கள் எக்ஸிட் இருக்குல்ல, அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கணும். ஹிஸ்டாரிக்கலான எக்ஸிட்டுக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை நீ இந்த முதல் நாளிலேயே தொடங்க வேண்டும். 2 பேர்கிட்ட மட்டும் நீ ஜாகிரதையா இருந்துக்கோ. நான் இவங்க கிட்ட கேட்டேன், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், ஐயா சந்திரசேகர் சார் கிட்ட தான் கேட்டேன், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் சான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு டே 1 கேட்டேன், ஆமான்னாங்க. நான் ஒரு 10 பேரை அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மேடையில் யார் என்ன பேசினாலும் பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிங்க. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறீங்கல்ல, இன்னும் 10 நாளில் அது மாறும். இன்னும் 10 நாளில் மாறும், அடுத்து 1 வருஷத்தில் மாறும், 2வது வருஷத்தில் இன்னும் மாறும், 3வது வருஷத்தில் இன்னும் மாறும், காலேஜ் விட்டு வெளியில் போகும்போது மாறும். ஒன்னே ஒன்று மட்டும் இந்த தாய் சொல்லுகிறேன், கவனத்தில் வைத்துக்கொள். யாரிடத்தில் உன்னுடைய நட்பையும் உன்னுடைய அந்த கம்பேனியன்ஷிப்பையும் காலேஜ் டைம்ல வளர்த்துக்கணும் அப்படின்னா, உன்ன மாதிரியே சிந்திக்கிறவங்களோட நீ அந்த கான்டாக்டை வளர்த்துக்கிறாத, உன்னை விட சிறப்பானவர்களோடு அந்த கான்டாக்டை வச்சுக்கோ. அவர்களுக்கான தேடலில் நீ இந்த நாளில் இருந்து ஈடுபட வேண்டும். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனை, முக்கியமா கிளாஸ் நடக்கும்போது, இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் நடக்கும்போது 2 பேர்கிட்ட ஜாகிரதையா இரு. ஒன்று இங்கே உட்காந்துட்டு இருக்கு, இன்னொன்று இங்கே உட்காந்துட்டு இருக்கு.
2 தான் வாழ்க்கையை சீரழிக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கே வாழ்க்கை என்னன்னு தெரியாது. அது உனக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது உனக்கு கருத்து சொல்லிட்டு இருக்கோம், நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருப்ப. பல பேருடைய வீழ்ச்சி எது என்றால், கொஞ்சம் கூட தகுதி அற்றவர்களின் மீது கவனம் செலுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் எனிபடி. உன்னுடைய ஐடென்டிட்டியை நீ ஃபிக்ஸ் பண்ண. நீ ஃபிக்ஸ் பண்றதுக்கான சூழல் இந்த கல்லூரி உனக்கு தரும். இப்போ என்ன சொன்னாங்க, உன்னை 10th பாஸ் பண்ண வைக்கும் போது உன்னை என்ன சொன்னாங்க? 10th மட்டும் பாஸ் பண்ணிடு, வாழ்க்கையில் நீ அப்படித்தானே பாஸ் பண்ண. +1 என்ன சொன்னாங்க? +2 மட்டும் பாஸ் பண்ணிடணும், உன் வாழ்க்கையில் நீ பட்டொலி வீசி பறக்கலான்னு சொன்னாங்கல்ல. இதோ இங்க நிக்கிற நீ வா, நீ இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நாள், இன்னிதான் இருக்குது உனக்கு. உன் போராட்டம் தொடங்குகின்ற களம் இது. நான் இப்படி சொல்றேன் குழந்தைகளே, நீ இப்பொழுது துறைமுகத்தில் நிற்கக்கூடிய கப்பல். துறைமுகத்துக்கு வந்துட்ட. இப்பொழுது நீ ஆழ்கடலை சந்திப்பதற்காக உன்னை தயார் செய்ய போகிறார்கள். இங்கே உன்னை கட்டமைக்க போகிறார்கள். அந்த நடுக்கடலில் நீ போயிருக்கும் பொழுது நீ மறுபடியும் எந்த கட்டமைப்பையும் செய்து கொள்ள முடியாது, எதையும் நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த துறைமுகத்திலேயே எந்த அளவிற்கு நீ கட்டப்படுகிறாயோ அந்த கப்பல் தான் அந்த நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது வெற்றிகரமான பயணத்தை, பல புயல்களை, சூறாவளிகளை சந்தித்து நீ அக்கறையை போய் சேர முடியும். மிக சிறப்பாக இந்த நாளை நீ சந்தி. நான் இப்படி சொல்றேன், பல பேர் நமக்கு டீச்சர்ஸா வந்திருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த டீச்சர்ஸ் மேல கொஞ்சம் கவனமும் மரியாதையும் வை. இந்த டீச்சர்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன், பிஎட் டீச்சர்ஸும் வந்திருக்கிறீங்க. நம்ம கடமை என்ன தெரியுமா மேடம்? நானும் டீச்சர் தான். சந்திரசேகர் சார் ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் இந்த வார்த்தையை இப்போ சொன்னேன்னா. This is my 25th year sir as a teacher. ரொம்ப குறிப்பு என்னன்னா, என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனது கிடையாது. இட்ஸ் a ரெக்கார்ட். அது ஃபெயில் ஆக விட்டது கிடையாது. அது அவங்க தயாராக தான் இருப்பாங்க, நாம பிடிச்சி கொண்டு வரணும். டீச்சர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள், பெற்றோர்களின் பார்வையிலும் ஸ்டூடெண்ட்டுடைய பார்வையிலும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களாக போகின்றவர்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நம்முடைய வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் நம் அறிவை பெறுவதற்காக வரவில்லை. நம் அறிவை அவர்களுக்கு தந்துவிட வேண்டாம். அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யத்தான் அவர்கள் நம்முடைய வகுப்பிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவை நாம் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாக வேண்டும். அந்த கடமையை எந்த ஒரு ஆசிரியர் செய்கிறார்களோ அந்த ஆசிரியர் மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்குகின்ற ஆசிரியராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன்ப்பா. ஓஷோ சொல்கிறார், இன்னைக்கே இத உன்னுடைய, எங்க அம்மா சொல்வாங்க, உன்னுடைய கிரபந்துல அப்படி பண்ணி வச்சுக்கோ அப்படிங்க. கிராபந்த் அப்படிங்கிறது எங்க அம்மாவுடைய மொழியில உன்னோடு பயணம் வருகின்ற பொழுது வருகின்ற காப்பு. இப்படி பிடிச்சி வச்சுக்கோம்பாங்க அம்மா. நான் சொல்ற வார்த்தையை இப்படி பிடிச்சு வச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? மிக அற்புதமான விஷயம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். தயவு செய்து சோகமா இருக்காத, சோகத்தை அலோவ் பண்ணாத, கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக மட்டுமே இரு. மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகம் என்னை இன்னொரு திசைகளில் என்னை அழைத்து சென்றது. அந்த புத்தகத்திற்கான பெயர் என்ன தெரியுமா? ஏன் நல்லவர்கள் தவறான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புக்கு. கெவின் மெக்காரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற பிழைகளை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்கின்ற அறிவுரையை அந்த புத்தகம் எனக்கு தருகிறது. சில விஷயங்கள் உனக்கு வரும், உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னால் வந்து நிற்கும். ஆனால் உன் கையில இருக்கிற ரிமோட் மாதிரி, உன் கையில இருக்கக்கூடிய போன் மாதிரி நீ எந்த வெப்சைட் ஆன் பண்ணணும், எந்த அப்ளிகேஷனை நீ டவுன்லோட் பண்ணணும், எதை நீ பயன்படுத்தணும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் யாரும் முடிவு செய்து விட முடியாதபடிக்கு உன்னுடைய அறிவு தளத்தை விழிப்புணர்வில் வை. என் காலத்தில் நான் படிக்கின்ற பொழுது இருந்ததை காட்டிலும்
மிக சவாலான சூழ்நிலையில் தான் இன்றைய காலகட்டத்தில் மாணவ கண்மணிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை எப்படி நீங்கள் சந்திக்கிறீர்கள்? நான் உனக்கு ஒரு மந்திர சொல்லை சொல்கிறேன். இன்று இரவு உறங்க போவதற்கு முன்னால் உன்னுடைய போன்லயோ அல்லது உன்னுடைய டைரியிலையோ நான் சொல்ற இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோ. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இதை கேட்கிறான் ரூமி. நான் தோற்கடிக்கப்படுகிறேன் என்றால் உடனே அவர்கள் தான் காரணம் கிடையாது. நான் காம்படிஷனுக்கு ஜட்ஜா போனேன்னா எந்த குழந்தையாவது தோத்துருச்சுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்பேன், ஏன் தோத்த சொல்லு, ஏன் தோத்த? தோற்காமல் இருப்பதற்கு நீ ஏன் முயற்சி ஏற்படுத்திக் கொள்ளவில்லை? ஆல் தி பெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒரு டைம்ல கூட தோக்க கூடாது. யூ cannot step the river twice. ஒரு முறை உன் காலடியில் நனைக்கக்கூடிய அந்த தண்ணீரை வாழ்க்கை முழுவதும் அந்த ஆற்றில் இருந்து நீ திரும்ப உன் காலடியை தொட வைக்கவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் ரகசியம். Opportunity has gone is gone. The day is gone is gone. இன்றைய நாள் இருக்கிறது என்றால் அந்த நாளை நீ எப்படி? நான் இன்றைய இளைஞர்கள் கிட்ட பார்க்கிற மிக முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? ஆர்குமெண்ட். ஆர்குமெண்டேட்டிவா இருக்கிறீங்க. டோன்ட் ஆர்கியூ, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறதுக்கான காலம் வரும். அது வரைக்கும் அடை காத்து லேர்ன் 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 மை டியர் சில்ட்ரன். கற்றுக்கொண்டே இருங்கள். இந்த வாய்ப்பு என்பது நீ 10th படிச்சது ஒரு புக்கா இருக்கலாம், +2ல ஒரு 4 புக் ரெஃபர் பண்ணுவ. ஆனா இந்த காலேஜ்க்குள்ள நீ வந்துட்டல, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 16 புக் ரெஃபர் பண்ணுவ. நீ ரெஃபரன்ஸ் தான். இங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் கிடையாது, ஆல் லெக்சரர்ஸ், ஆல் ப்ரொஃபசர்ஸ். ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கும் காலேஜ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் அம்மா சொல்றேன். ஸ்கூல்ல உன்னை எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ்ல யாரும் உன்னை கண்காணிக்க மாட்டாங்க. நீ உன்னை கண்காணிச்சுக்கணும். நீ தப்பு செஞ்சனா அந்த தண்டனை உனக்கு கிடைக்கும். எங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. Teachers are not responsible for your failures. Lectures, time. 2 விஷயம் சொல்ற குழந்தைகளை, முக்கியமா ஆண் குழந்தைகளுக்கு சொல்றேன். கிளாஸஸ் தவற விட்டுடாத, அட்டெண்டன்ஸ் விட்டுடாத. லெத்தாஜிக்கா தான் தெரியும், கிளாஸுக்கு வராத மாதிரி தெரியும், வந்தாலும் அட்டெண்டன்ஸ் இப்படி தெரியும் அப்படி தெரியும். உனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், இன்னைக்கு சொல்லிக்கலாம் நாளைக்கு சொல்லிக்கலாம்னு போவேன். ஆனா கடைசியா நமக்கு முன்னால் இந்த பாறாங்கல் போடப்படுகின்ற பொழுது தடுமாறி போவேன். டோன்ட் மிஸ் a single class. அட்டெண்டன்ஸ் மட்டும் விட்டுடாத. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், உனக்கு பிரிட்ஜ் கோர்ஸ்ல எல்லாம் சொல்லி தருவாங்க, ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லி தர மாட்டாங்க. நான் பேசும்போது கொடுக்க கூடாது, நான் பேசும்போது யாரும் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். 1, அட்டெண்டன்ஸை மிஸ் பண்ணாத. 2, எந்த கிளாஸ் டெஸ்டையும் மிஸ் பண்ணாத. ஃபெயிலான பண்ணாலும் பரவாயில்ல, ரீடெஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனா எழுதிரு. கிளாஸ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாத. இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்குல்ல, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை ஃபுல்லா வாங்கு. அந்த ஃபுல்லா வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீ தவற விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்ற. நீ வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் தேடிக்கொள். நீ எதை தேடுகிறாயோ, ஒரு ரகசியத்தை சொல்லவா? நான் இதை சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நான் இதை முடிவு பண்ணினேன், இருந்தாலும் சொல்லாம போறதுக்கு மனசு இல்லை, அதனால சொல்றேன். ஸ்கூல்ல காலேஜ்ல பேசினேன் சார். இப்படி ஒரு பையன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம்? ஏய் நம்புடா, உண்மைதான்டா சொல்றேன். ஆனாலும் அவன் திருப்பி கேட்குறான், நம்பலாமான்னு. ஏன்னா சொல்லப்பட்ட அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, அட வயசு பார்க்காம பேசிட்டனோ. என்னன்னா லட்சியம், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஒருத்தன் எழுந்து கத்துறாங்க, உண்மையாவா மேடம்? நான் எதை தேடுறேனோ அது என்னை தேடுதா மேடம்? நீங்க சொன்னா அது நிஜமாவா தான் மேடம் இருக்கும். டேய் நான் அதை சொல்லலடா. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் காதை மூடுங்க, பெரியவங்க கொஞ்சம். நீங்களும்
இந்த பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மேட்டர் இருக்கு. உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடி விடாதே. ஏன் கை தட்டுற? ஏன் கை தட்டுற? ஏதோ ஐடியா இருக்குதா? நான் சொல்லட்டுமா? இங்கெல்லாம் தேடினேன்னு வச்சுக்க சரியா இருக்காது. நான் சத்தியமா சொல்றேன், நமக்குன்னு ஒன்று பிறந்திருக்குது. அது வரும், அது வந்தா போவாது, சாவர வரைக்கும் கூட தான் இருக்கும். இப்போ சொல்லட்டுமா? அது ப்ரூவ் பண்ணட்டுமா? என்ன தளலர் சார், கரெக்டா சார்? போவாதில்ல சார், கடைசி வரைக்கும் இருக்கும் தானே சார்? என்ன பிரின்சிபல் சார், போவாதா? வந்துட்டா போவாது. சரியா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நாமளா தேடனா போயிடும். அவன்கிட்ட கொடுத்துரு, அவனா கொடுத்தானா வாழ்க்கை முழுக்க நாம் சிறப்பாக இருக்கலாம். இந்த நேரம் என்ன தெரியுமா? இந்த 17 வயதிலிருந்து 20, 21 வயதிற்குள் நீ செய்ய வேண்டியது எல்லாம் கற்றல், கற்றல், கற்றல். லேர்னிங், லேர்னிங், லேர்னிங். கற்றுக்கொள். நீ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நீ எதை நேசிக்கிறாயோ, எதை நீ கனவாக நினைக்கிறாயோ, அது உன் காலடிக்கு வரும் என்பதற்கான சாட்சியங்களை கடவுள் உனக்கு காட்டுவார், அல்லது உன்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உன் வாழ்க்கை உனக்கு காட்டும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? எங்கே கவனம் வைக்க வேண்டுமோ அங்கே கவனம் வைக்க மறுத்து விடுகிறோம். எல்லாரும் சொன்னாங்க என்கிட்ட, தமிழ் படிச்சு என்ன பண்ண போற? நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சேன். பேசிக்கலா ஐ எம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் வாங்கின பொண்ணு. ஆனா எனக்கு என்னமோ என் உள் மனசுக்குள்ள நான் இதை படிச்சா தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். என்னுடைய தந்தையார் கூட அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தார். ஆனா என்னுடைய தந்தையார் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அவர் இறந்து போறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னார், எனக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளில் நீ நான் விரும்பாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்ச. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நீ மட்டும்தான் சம்பாத்தியத்தோடு புகழையும் சேர்த்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ விருப்பப்பட்ட ஒரு துறையில் நீ விருப்பத்தோடு அந்த படிப்பை படித்தாய்னு சொன்னார் எங்க அப்பா. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்தோடு நீங்கள் அந்த கல்வி நிலையை கையில் எடுங்கள். இப்படி நான் சொல்றேன்ப்பா, வேல்யூன்னு இருக்குப்பா ஒரு விஷயம். வேல்யூ எப்படி நீ ஒரு விஷயத்தை வேல்யூ பண்ணுவ? how you value. இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க, how you value your parents. டீச்சர்ஸ் இருக்காங்க, how you value your teachers. your friends, how you value your friends. பல நேரங்களில் இந்த ஜெனரேஷன் நான் பார்க்கிறேன். பக்கத்துல இருந்த நல்லசாமி சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட, அந்த பண்பாடே இல்லாம போயிடுச்சுங்க, பண்பே இல்லாம இருக்குங்க, மனித நேயமே இல்லாம இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது சவால் தான், ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான சவால். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், நம்மளை விட இந்த ஸ்டூடெண்ட் சூப்பருங்க, இந்த ஜெனரேஷன் சூப்பர். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட் சின்ன வயசுல? நமக்கு தெரிஞ்ச உலக பேரழகிய சோபனா ரவி தான். பாழா போன ஒரு சித்திரஹார், தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும், ஒரு ஒளியும், ஒரு பாடாவதியான சனிக்கிழமையில வேறு மொழி படம், ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம். இதை வச்சுக்கிட்டு பிஹெச்டி வெங்காய பச்சடி தயார் பச்சடி படிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கையில ரிமோட் எடுத்த ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து இந்த பிள்ளைகள் வந்து இந்த கல்லூரி வாசலில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே, டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளவு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து கான்சென்ட்ரேஷனா ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜெனரேஷன் நம்ம எல்லா ஜெனரேஷனை விட உயர்ந்தது. உங்களை விட நாங்க உயர்ந்தவங்க, என்னை விட குஹப்பிரியா உயர்ந்தவ, குஹப்பிரியாவை விட இந்த குழந்தைகள் உயர்ந்தவர்கள். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் ரியலி வெரி பியூர். அவங்க ரொம்ப அழகா முன்னேறுகிறார்கள். உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுக்கிறேன் குழந்தைகளை, வேல்யூ யுவர் காலேஜ். இந்த காலேஜை பத்தி உனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்னிலிருந்து 50 வருஷத்துக்கு முன்னால, 50-55 வருஷத்துக்கு முன்னால தந்தை பெரியார் வந்து கல்லெடுத்து வச்சு கட்டப்பட்ட ஒரு பெரிய வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய கல்லூரியில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க கல்லூரி இந்த கல்லூரி.
தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி சிறிய ஆண்டுகள் இருக்கலாம், ஆனா இந்த கல்லூரியை அமைத்தவர்களுடைய வரலாறு மிகப்பெரியது. நீ ஹிஸ்டரி அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு வேல்யூ எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் பாரு. நம்மில் பல பேருக்கு வேல்யூ பண்ண தெரியாது, பேரண்ட்ஸை வேல்யூ பண்ண தெரியாது, கிடைச்ச சப்ஜெக்டை வேல்யூ பண்ண தெரியாது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். வேல்யூ எப்படி பண்றதுன்னு சொல்றேன். என்கிட்ட ஒரு பர்ஸ் இருந்தது, பர்ஸ் இருந்தது, தொலைஞ்சு போச்சு. உங்ககிட்ட வந்து நான் வேதனையா சொல்றேன், தொலைஞ்சு போச்சின்னு. இரு, அப்படியே இரு, இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சேர்மன் சார் கிட்ட, தாளாளர் கிட்ட கேட்குறேன், சார் பர்ஸ் வச்சிருந்தேன் சார், தொலைஞ்சிருச்சு. என்கிட்ட என்ன சார் கேட்பீங்க? அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது சார், உங்களை மாதிரி நான் பணக்காரி இல்லைல்ல. கேட்பீங்கல்ல, எங்கே தொலைச்சடா கேட்பீங்களா? பஸ்ஸில் வரும்போது தொலைச்சிட்டேன் சார். பஸ்ஸில் தென்னியா? தென்ன சார். அப்புறமா என்ன கேட்பீங்க? ஏன் இவ்வளோ கவலைப்படுறியே சொல்லுங்க, என்ன கேட்பீங்க? இவ்வளோ கவலைப்படுறியே, பர்ஸில் எவ்வளோ வச்சிருந்த? 30 ரூபா சார். என்ன சொல்வீங்க இப்போ? சொல்வீங்க என்ன சொல்வீங்க? போனா பர்ஸு 3 லட்சம் ரூபா சார். அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பேரண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது 30 ரூபா தான், அவங்க 3 லட்சம் ரூபா. இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட நமக்கு என்ன கிடைக்கும்? அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது 3 லட்சம் ரூபா. யூ ஜஸ்ட் வேல்யூ த எக்ஸிஸ்டன்ஸ். இப்பொழுதுக்கு என்ன உன்னிடத்தில் கிடைத்திருக்கிறதோ அதை நீ வேல்யூ பண்ண தொடங்கு. பல நேரங்களில் நாம விட்டு விடுகின்ற ஒரு இடம் வேல்யூ பண்ணவே தெரியாது. ஒரு சில பேர் இருப்பாங்க, இன்னைக்கே சொல்றேன் நான், அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, just drop them today, now itself. நெகட்டிவ் ஃபோர்ஸோட இருப்பாங்க அவங்க. நெகட்டிவ், என்னடா காலேஜ் இது, என்னடா இப்படி ஃபேன் காத்து மட்டும் இருக்கு, ஏசி கூட இல்லை, இங்க உட்கார வச்சிருக்காங்க, ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் 3 வருஷம் எப்படிடா போகும்? உட்காந்து இருக்கிறதுல யாராவது நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா அது கூட சுமாராக தான் இருக்குது எல்லாம். டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட், கிளாஸ் ரூம், நடா பண்ண இப்படி யாராவது பேசுறாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. நெகட்டிவ் ஃபோர்ஸோட உன்னுடைய மைண்ட்ல யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ட்ராப் தெம். நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்காது, அது யாராக இருந்தாலும் சரி. வாழ்க்கை பயணத்தில் அது உனக்கு பயன்படாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்த ஒரு இளைஞன், இது சரியில்லை, இது மூழ்கிடும், இது போயிடும், இது மூழ்கிடும், இது சரியா இல்லை, எனக்கு பயமா இருக்க, கத்திக்கிட்டே இருந்தான். என்ன மாதிரி ஒரு வாத்தியார் பார்த்துட்டே இருந்தா, அவன் தூக்கி கடல்ல போட்டார். தத்தளிச்சான், ஐயோ அம்மா, நான் தூக்கிட்டு வாங்கடான்னு தூக்கிட்டு வந்து கப்பல்ல போட்டாச்சு. கப்பல்ல உள்ள வந்து கடலை பார்த்துட்டு கப்பலுக்குள்ள வந்த அப்புறமா கம்முன்னு இருக்கான், ஒரு சத்தத்தையும் காணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கப்பல் என்பது பாதுகாப்பானது, கப்பலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடல் பாதுகாப்பானது இல்லை என்பதனை அனுபவத்தில் தெரிந்து கொண்டான். நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளாமல் பாடத்திலேயே தெரிந்து கொள்வதற்கான சூழலை இவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். அதை நீ ஒன்னல்ல, just be with them, show your leadership. NCCக்கு போ, NSSக்கு போ, கல்ச்சரல்ஸ்ல இரு, கேம்ஸ்ல இரு, எல்லாமாக சேர்த்து தான் உன்னை உருவாக்குமே தவிர உன்னுடைய வெறும் சப்ஜெக்ட் உன்னை உருவாக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், காலேஜ் பத்தி ஒரு விஷயத்தை சொல்லித்தர. காலேஜ் ஸ்கூல் கிடையாது. இந்த காலேஜ் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியாது, நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண. சில காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட 3rd இயர்ல கேட்டு பாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு எப்படி போகணும்னு தெரியாது. அங்கே லோகேஸ்வரி மேடம் இருக்காங்க, போய் அவங்கள உடனே நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு பிரின்சிபல் சொன்னார்னா, லோகேஸ்வரி மேடம் யாரு? ஃபைனல் இயர் கேட்கும், தெரியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தான் கிளாஸ்ல படிக்கிறவங்களோட பேரே தெரியாது. எங்க அப்பா சொல்வார். சில பேர் இருப்பாங்க, எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க. நீ கேன்டீனுக்கு போறேன்னு சொல்ல, உட்காந்து சொல்லும் அந்த புளி மூட்டை, எனக்கு ஒரு 2 இட்லி கொண்டு வந்துடுறேன். எழுந்திருச்சு போய, கிரவுண்டை யூஸ் பண்ணு, நூலகத்தை யூஸ் பண்ணு, ஸ்டாஃப் ரூம் போய் பாரு, லெபார்டரிஸ் போய் பாரு, இந்த 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 கேம்பஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டுற. எங்கெங்கேயும் இருக்கிறது நாலேஜ். அந்த நாலேஜை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதிலே நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன்.
கவனத்தோடு இரு, தகுதியோடு இரு. இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது என்பதனையே உன்னுடைய முதலீடாக வை. எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்றவர்களிடம் இருந்து விலகி இரு. வாழ்க்கை உனக்கு பாடத்தை சொல்லித்தரும். நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட உன்னதமான ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன். உன்னதமான ஒரு பாடம். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சார் சொன்னாரு, ஒரு டீச்சர் வந்து சொன்னா நல்லா இருக்கும். சத்தியமா சொல்றேன்பா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், யூஜிசி அசோசியேட் ப்ரொஃபஸர்னா எவ்வளவு சம்பளம்னு எல்லாருக்கும் தெரியும். கொழுத்த சம்பளம் மேடம், நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இந்திய கவர்மெண்ட், தமிழ்நாடு ரொம்ப நல்ல சம்பளம் கொடுக்குது. ஆனால் நான் ஒரு ஸ்பீக்கராகவும் இருக்கிறேன். இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். நேற்று முன்தினம் கூட கொழும்பு கம்பன் கழகத்தில் இருந்து வந்தேன், பேசிவிட்டு வந்தேன். 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன். இதோ இந்த மாசம் லாஸ்ட்ல கனடா போறேன். உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு தகவல் சொல்றேன், இந்த வயசுலயே உனக்கு அது புரிஞ்சிடணும். இந்த 31 நாடுகளுக்கும் ஒரு ஊருக்கு கூட சொந்த செலவில் டிக்கெட் வாங்கினது கிடையாது. நான் எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட். இப்போ வந்துட்டு போறதுக்கும் சந்திரசேகர் சார் தான் தராரு காசு. பணம் வரும். நீ தகுதியோடு உயர்ந்து நின்றால் உன்னை கொண்டாடுவதற்கு இந்த சமூகம் இருக்கிறது. நீ வந்து இவங்க குஹப்பிரியா சொன்னாங்க, டிசிஎஸ் வருது, இங்க வந்து HCL வருது, எல்லாரும் வராங்க கேம்பஸ்க்குன்னு. கேம்பஸ்க்கு வருவாங்க, உன்னை அவர்கள் எடுப்பார்கள். உன்னை வேலைக்கு எடுத்து per annum 5 lakhs, per annum 6 lakhs நான் உனக்கு தரேன்னு சொன்னா அவங்க பார்க்கிறது நீ அவங்க கம்பெனிக்கு என்ன தருவ, என்ன நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு. அந்த நாலேஜ் அதிகப்படுத்திக்கோ. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல நான் அசந்து போன ஒரு விஷயத்த சொல்றேன், பொய்யில்லை. நான் இருப்பதை ஒருவேளை அந்த கல்லூரியின் முதல்வர் கேட்கலாம். அந்த காலேஜ்க்கு இப்படி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் போயிருக்கேன் போன வருஷம். 2 குழந்தைகள் வெளியில உட்கார்ந்துருக்காங்க. அந்த 2 குழந்தைகளுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. பிரின்சிபல் உட்கார்ந்துருக்காரு, உங்களுக்கு கால் லெட்டர் கொடுத்துட்டு ப்ரோக்ராம்க்கு வராரு. இந்த கால் லெட்டரை எனக்கு காட்டினாருங்க. கால் லெட்டர்ல per annum அந்த குழந்தைகளுக்கு என்ன ரெம்யூனரேஷன் பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க தெரியுமா? எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது சொல்லும் போது. 65 lakhs. 65 lakhsங்க. நீங்க சம்பாதிச்சிருப்பீங்களா சார் 19 வயசுல? அத நாங்க இந்த வயசுல கூட அவ்வளவு நமக்கு per annum சம்பாதி இருக்குமா சார்? நமக்கு ஒரு குழந்தை ஃபைனல் இயர்ல 65 lakhsக்கு வந்து கால் லெட்டர் இருக்கு. இன்னொரு குழந்தைக்கு 56 lakhs. அவர்கள் என்ன அவர்களிடத்தில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஒரு கம்பெனி அவங்களை அவ்வளவு ஹையர் பண்ணுது. நீ பர்சனலான பிரிஜுடிசியான விஷயங்களை கீழே போட்டுட்டு கற்பதற்கு வெட்கம் ஒரு தடையாக இல்லை, கற்பதற்கு அவமானம் ஒரு தடை இல்லை, கற்பதற்கு பொருளாதாரம் வறுமை ஒரு தடை இல்லை என்று நினைத்துக் கொண்டு எழுந்து நின்று படி, கத்துக்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஒவ்வொரு நாளும் இந்த கல்லூரியில் 3 ஆண்டுகள் இருக்க போகிறாயா? 3 ஆண்டுகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. நான் சொல்றேன், இந்த உலகம் காம்படிட்டிவான உலகம். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல கிடையாது. நான் எப்பவுமே குழந்தைகளை, ஐயா சொன்னார், பெண்ணா இருந்து பேசுறது கஷ்டம், பெண் பேச்சாளர் என்று பெயர் வாங்குவது கஷ்டம். சொன்னீங்களா இல்லையா? ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஆண் பேச்சாளரா இருப்பதற்கும் ஒரு பெண் பேச்சாளரா இருப்பதற்கும் பெரிய கஷ்டம். புலம் பெயர்ந்து வர்றதே கஷ்டம். இன்னைக்கு எனக்கு காலேஜ் ஒர்க்கிங் டே. நான் அங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப கூட மேடையில் உட்காந்துட்டு போன் எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். பர்சனல் கால் கிடையாது, அபிஷியல் கால். கார்ல வரும்போது பர்சனல் கால் எல்லாத்தையும் முடிச்சேன். லேடியா இருந்து வர்றதுங்கிறது பெரும் கஷ்டம். பல நேரங்கள்ல பேசிட்டு போயிட்டு வாட்ச் கூட கழட்ட முடியாதுங்க, ட்ரெஸ் கூட மாற்ற முடியாது. அப்படியே கிச்சனுக்கு போய் அப்படியே டின்னர் ரெடி பண்ணி எல்லாருக்கும் டேபிள்ல வச்சுட்டு தான் குளிக்கிறதுக்கே போக வேண்டி வரும். அதை நான் சர்வ் பண்ணலன்னா இங்க வந்து உங்ககிட்ட நான் பேச முடியாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. உடலியல் ரீதியான, உளவியல் ரீதியான, உயிரியல் ரீதியான பல பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்துதான் சில பேர் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அப்படியே கேக் வாக்ல யாருக்குமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் லேர்ன். இன்னொரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? லேர்ன் டு லேர்ன், லேர்ன் டு அன்லேர்ன். ஏற்கனவே இருப்பதை எல்லாம் மறந்து விட்டு புதிதாக கற்றுக்கொள்.
எப்படி கற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொள். சாதாரணமான விஷயம் இல்லை நான் பேசுறதெல்லாம், மிக ஆழமான விஷயங்களை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே யாருங்க ஜெயிப்பா, யார் வெற்றி பெறுவார்கள், எனக்கு முன்னால சொன்னாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் இப்படி ஜென்ரலா சொல்லிட்டு போறேன், உனக்கு புரியுதான்னு பார். பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் என் பேச்சை கேட்டிருப்பார்கள், மேடையில் இருக்கின்றவர்கள் கேட்டிருப்பார்கள், நீ கேட்டிருக்க வாய்ப்பில்லை. நான்லாம் இது வரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் உன்னுடைய வயசு வரைக்கும், 532. அதுல 180ங்கிறது ஸ்போர்ட்ஸ், மீதி எல்லாம் வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, டான்ஸ் போட்டி, இதிலெல்லாம் 532 என்னுடைய பிரைஸ். அப்படி எங்க அம்மா ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், 532ல ஒரு 200 வந்து நான் பேச்சு போட்டியில வாங்கியிருப்பேன். அந்த 200 பிரைஸ் வாங்குறதுக்காக நான் ஒரு 1500 பேச்சு போட்டிகள் எல்லாவது கலந்துகிட்டு இருந்திருப்பேன். என்னை இங்க நிறுத்தினது அந்த 200 போட்டிகள் அல்ல, 1500 போட்டிகள். I have participated in 1500 competitions. அந்த காம்படிஷன் தான் என்னை இங்க ஜெயிக்க வச்சது. அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறேன்ல, ஒவ்வொரு நேரத்திலும் ஏன் தோற்றேன் என்பதனை நான் கண்டுபிடிக்கிறேன், எப்படி ஜெயிக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறேன். கடைசி என்னுடைய காலேஜ் ஃபைனல் இயர்ல I was like a sun, I was shining like a sun. ஏன் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ள நுழையிறல 40 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, உள்ள நுழையும் போதே 10 பேரை தோக்கடிப்பேன். கத்துக்கிட்டது, நடையிலேயே தோக்கடிப்பேன் 10 பேரை. பர்வீன் வந்துட்டா, 10 பேரை அவுட்டு. 30 பேர் இருக்காங்களே, அவங்கள எப்படி தோக்கடிப்பேன் தெரியுமா? பல பேர் இப்படி தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதை ஜெயிக்கிறவங்கள பார்த்து மிரளாத. ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன், அம்மா சொல்லித்தரேன், ஜெயிக்கிறவங்கள பார்த்து மிரளாத. பாரு, புரிஞ்சுக்கோ. அவனாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதா? உன்னால முடியாதுன்னு சொல்றவனா எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு தானே இருக்கான். உன்னால முடியாதுன்னா எவனாலையும் முடியாது. எவனாலே முடியலனா உன்னால மட்டுமே முடியும். கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸோட வா. வந்து மேடையில் ஏறுவேன், லாட் போடுவாங்க சார். எனக்குன்னு பிரம்மா லிபி ஒன்று வரும், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்னு வரும். எடுத்து பிரித்து ஒரு சிரிப்பேன் பாரு, 5 அவுட்டு, 25 தான். அப்புறம் மேலே வருவேன், வரிசை எண் 1ன்பாங்க. நடந்து கடகடன் மேலே ஏறி வந்து நின்று, தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம்னா 20 அவுட்டு, 5 தான். ப்ரிப்ரேஷனில் ஜெயிச்சிருவேன். 2 பேரை தோக்கடிச்சு 3ல் ஒரு பரிசு வாங்கிட்டு போயிடுவேன். முதல்ல காம்படிஷனை குறைக்கணும்னா உன்னுடைய தன்னம்பிக்கை முதல்ல தூக்கி நிறுத்து. என்னால் முடியும், அவனால் முடிகிறது என்றால் என்னால் ஏன் முடியாது? அவன் உழைக்கிறான் என்றால் அவனுக்கு மேல் என்னால் உழைத்து விட முடியும் என்கின்ற அந்த கவனத்தோடு நீ வா. நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன் உனக்கு. இது உனக்கு எப்படி புரிகிறது எனக்கு தெரியல. நான் பிரார்த்திக்கிறேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். நான் ஏன் இந்த காலேஜ்க்கெல்லாம் நான் பேசுறதுக்கு ஏன் வரேன்னு தெரியுமா சார்? பெற்ற தாய் ஆணை சொல்கிறேன். நான் இறைவன் மீது ஆணையாக சொல்றேன். ஏன் தெரியுமா உங்களை சந்திக்கிறேனா? உங்களை மாதிரி தொடர்ந்து இளைஞர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா உன்னில் யாரேனும் ஒருவரை நான் ஆஸ்திரேலியாவிலேயோ கனடாவிலேயோ அமெரிக்காவிலேயோ சந்தித்து விட மாட்டேனா? அங்க நான் வரும்பொழுது, மேம் அன்னைக்கு நீங்க காலேஜ்க்கு பேச வந்தீங்கல்ல 2024 ஸ்வாகத்தம்ல, I was there. I was studying commerce. I was studying computer science. இன்னைக்கு நான் ஒரு சிஓவாக இருக்கேன் மேம். என் கம்பெனி இங்கே தான் இருக்குது. 100 பேர் இந்தியன்ஸ், அதில் 60 பேர் தமிழர்கள். லஞ்ச் மீட்டில் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசிட முடியுமா மேம்? மேம் இன்னைக்கு நைட் எப்போ மேம் உங்களுக்கு ஃப்ளைட்? நான் ட்ரைவ் பண்ணி உங்களை நான் ஏரோட்ராம் விட்டுருட்டோமா மேம்? கேட்டுற மாட்டியா? நீ என்னை வந்து சந்திச்சிட மாட்டியா? அந்த பேராசையில் தான் வரேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்பவே இந்த ரத்தத்துல இந்த நரம்புக்குள்ள ஒரு தன்மானத்தை, ஒரு வைராக்கியத்தை உள்ள எடு. என்ன வைராக்கியம்? எங்கேயோ ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு, எங்கேயோ ஒரு பென் இருக்கு, கிரீன் பென்.
இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் பென்சிலில் தான் ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையை. இன்னைக்கு என்கிட்ட க்ரீன் பென் இருக்கு. நான் க்ரீன் பென்னில் தான் சைன் பண்ணுறேன். இன்னும் நான் உனக்கு சொல்கிறேன், இன்னொரு 5 வருஷத்தில் என்னுடைய க்ரீன் பென்னில் இருக்கக்கூடிய க்ரீன் இங்கினுடைய அதிகாரம் உயரும். நான் இன்னும் உனக்கு 5 வருஷம் டைம் தரேன். சரி, ஓகே, 7 இயர்ஸ் டைம் தரேன். வா, நானும் நீ எங்கேயாவது சந்திப்போம். உன் கையில் ஃபைல் இருக்குதா, என் கையில் பென் இருக்குதா? இல்லை என் கையில் ஃபைல் இருந்து உன் கையில் பென் இருக்குதா? நீ கேபினை திறந்துக்கிட்டு என்கிட்ட வந்து சைன் வாங்க போறியா? இல்ல நான் கேபின் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு திறந்து வந்து உன்கிட்ட சைன் வாங்க போறேனா? டீச்சர்ல ஆசீர்வதிக்கிற உன்னை, என் கையில ஃபைல் இருக்கட்டும், உன் கையில கிரீன் பென் இருக்கட்டும். கிரீன் பென்னை கையில எடு. அதை எடுப்பதற்காக இந்த 3 ஆண்டுகளை பயன்படுத்து. ஏன், எப்படி பயன்படுத்துவது? இந்த வாழ்க்கை எப்படி பயன்படுத்துவது? நீ ஸ்டே அலர்ட், துக்கிக்காத, லேர்ன். கீழே விழுந்தாலும் இப்படி நடந்தா கீழே விழுவோம் என்பதை லேர்ன் பண்ணு. யாரை கடந்து போனாலும் ஜஸ்ட் லேர்ன் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை நீ சந்திக்கின்ற பொழுது எப்படி அதை சந்திக்கணும், யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறத சொல்றேன். யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? எனக்கு இந்த கதை வந்து சேர்கின்ற பொழுது நான் ரொம்ப சின்ன பிள்ளை. என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் நீ பார்த்தனா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். நாலேஜ் குறைவு தான். கான்ஃபிடன்ட் லெவல்ல பார்க்க நாலேஜ் குறைவு தான். கான்ஃபிடன்ட் லெவல்ல தான் நாலேஜை வளர்த்துக்கிட்டேன். நான் கான்ஃபிடன்ட் லெவல்ல ஹைல வச்சுட்டு நாலேஜை வளர்த்துக்கோ. எப்படி நாலேஜை வளர்த்துக்கிட்டு அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ல இருந்து ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணணுங்கிறத சொல்றேன். உனக்கு மகாபாரதம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பஞ்சபாண்டவர்கள் தெரியுமா? சொல்லு பாப்போம், சொல்லு. ஃபர்ஸ்டே தெரியலையா? தர்மன், ஓகேவா? செகண்ட் அவனை தெரியும், பொம்பளைங்களுக்கு அவனை தெரியும். பீமன். ஏன் பெண்களுக்கு பீமனை தெரியுமா மேடம்? இஸ் அ ப்ரொடெக்டர். ஸோ யூ ஆல் விமன் நோ ஹூ இஸ் பீமா. பீமன். 3வது அர்ஜுனா. 4வது நான் எப்பவுமே போகிறது, டீச்சர்ஸே குழம்பிப்பாங்க. ராமாயணத்துலேருந்து சத்ருகுணம் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அது ராமாயணம் மேடம். நகுலன். 4 பேரா? மொத்தம் 5 பேர். இதில் 5க்கு ஒரு மனைவி. எவ பேர்? பாஞ்சாலி, திரௌபதி. ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்கிறேன், கற்றுக்கோ. எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா கற்றுக்கிறதுக்கு. பாஞ்சாலிக்கு விக்குது காடு அப்படிங்கிறா. நகுலன் தான் பதறான். பாஞ்சாலிக்கு தாகம், இதோ நான் தண்ணி கொண்டு வரேன்னு ஓடிட்டான். 5 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். சகாதேவன் சொன்னான், தம்பியை காணோம், நான் போய் தேடிட்டு வரேன், தண்ணியும் கொண்டு வரேன். 10 நிமிஷம் ஆச்சு, சகாதேவனை காணோம். அர்ஜுனன் சொன்னான், அண்ணா மாற்றால் தாய்க்கு பிறந்தவர்கள் தொலைத்து விட்டோம்னு அவ பெயர் வர வேண்டாம், 2 பேரையும் காணோம், எனக்கு என்ன மனசு சரியில்லை, நான் போய் தேடிட்டு வரேன். காண்டிபன் போனான், அவனையும் காணோம். அடுத்து பீமன். பீமன் சொன்னா, திரௌபதியை பத்திரமாக பார்த்துக்கொள் தர்மா, நான் போய் 3 பேரையும் அழைத்து கொண்டு தண்ணீர் கொண்டு வருகிறேன். அவன் போனான், 10 நிமிஷமாச்சு, ஆளை காணோம். இப்போ திரௌபதிக்கு விக்கல் நிற்கல. திரௌபதி சொல்றா, தர்மரே, உங்களுக்கு வேலை செய்து பழக்கமில்லை, நீங்கள் போய் தண்ணீர் கொண்டு வர மாட்டீர்கள், நான் போய் தண்ணீர் குடித்து விட்டு இந்த 4 பேரையும் அழைத்து வரட்டுமா? தர்மனுக்கு கோவம் வந்துருச்சு. உன்னால தான் எல்லா பிரச்சனையும், தொண்டை கட்டுது, தொண்டை விற்குதுன்ட்டு. உன்னை தொலைச்சிட்டேன்னா பீமனுக்கு யார் பதில் சொல்றது? நீ நில்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன் அவங்க 4 பேரையும் அப்படின்னு தர்மன் போறான். இப்ப கேமரா தர்மன் பின்னால போகணும், இவங்களை விட்டுறணும். இது வரைக்கும் கேமரா இங்க இருந்துச்சு. என் கிளாஸ்ல ஏன் யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்கன்னா இப்படி நடத்துவேன் நான் கிளாஸை. கேமரா போகுது, தர்மன் போனா 4 நிமிஷத்துல குளம் இருக்குப்பா. உனக்கும் கிடைக்கும் இந்த கல்லூரியில் அப்படிப்பட்ட குளங்கள். நீயும் தர்மன் தான். எப்படி முடிவு செய்வதுன்னு தெரியாது. நேரா வரான் தர்மன், அந்த குளம் இருக்கு, குளத்துக்கிட்ட அப்படி பார்க்கறான், குளம் அப்படி நிக்குது, தழும்பி நிக்குது தண்ணி. அடப்பாவி, இதோ இருக்குது தண்ணி, இந்த பயல்களை காணுமே,
எங்க சரி திரௌபதிக்கு விக்கிக்கிட்டே இருக்கு, அவளுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா இந்த பயல்களை தேடுவோம் அப்படின்ட்டு உட்காடுறான். கீழே உட்காரும் பொழுது அந்த தண்ணி இருக்குல்ல, அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து இவனுக்கு ஒப்பா இல்லை. என்னமோ ஒன்று தெரியுது, அதில் இட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்படி பார்த்துட்டு இருக்கு தண்ணி அவனை. ஏன் இப்படி அசையாமல் இருக்கு? தண்ணினா கொஞ்சம் சலசலக்கணும்ல. உண்மையாக சொன்னால் அது குளம் இல்லை, மாயக்குளம். அதை அப்படி தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் ஒரு யக்ஷன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் என்ன மாதிரி. அவன் வேலை என்ன தெரியுமா? யாராவது தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஸ்டின் பேப்பரை நீட்டுவான். பதில் சொன்னா தண்ணி கொடுப்பான், பதில் சொல்லலைன்னா மயக்கமடைய வச்சு மரத்தில் தொங்க விட்டுருவான், யாருக்கும் தெரியாம. பசிக்கும் போது சாப்பிடுவான். நம்ம 4 பேரும் அங்கே தொங்க விட்டுருக்கான். பார்க்குறான். தண்ணி எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த தருமனுக்கு கொஸ்டின் பேப்பர் போடுறான் மேலேருந்து. என்ன கொஸ்டின் பேப்பர் தெரியுமா? ஒரு இலை இப்படி வருது, இலை சத்தத்தில் வருது, வந்து தங்குன்னு விழுது. கல்லு மாதிரி தண்ணியில பாதி தரையில பாதி விழுது. என்னடா இதுன்னு பார்க்குறான். நீ நினச்சி பாரு, நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படிதான் நடக்குது. என்னமோ தெரியாத ஒரு தண்ணி குளத்தில் வந்து உக்காந்துட்டோம். ஆனால் குளத்தில் இருக்கிற தண்ணி சரியில்லைன்னு தெரியுது. நேராக கல் மாதிரி ஒரு இலை வந்து உழுது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற இலை சிவப்பாகுது, தரையில் இருக்கிற இலை மஞ்சள் ஆகுது. என்னடா இது? பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுமை சார். ஒன்று கேட்குது என் காலேஜில், ஏய் அந்த 18வது கொஸ்டினுக்கு என்னடி ஆன்சர்? ஒருத்தி அதிர்ச்சியாக கேட்குறான், ஹே 10 கொஸ்டின் தான் எடின்னு. அந்த சனியன் திருப்பியே பார்க்கல கொஸ்டின் பேப்பரை. 11லேருந்து 18 பின்னால் இருக்குது, இது 10 மட்டும் எழுதிட்டு வந்துருச்சு. சிலது எக்ஸாமினேஷன், இந்த மேத்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் எழுதிட்டு வந்து ஐயோ ஹே அந்த 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 52.3 தானே, நமக்கு 1,56,007 வந்திருக்கும். அது பாஸ் பண்ணுறது சொல்லும் 52.3 தானேன்னு. அவ்வளோ எரிச்சலாக இருக்குங்க இந்த கொஸ்டின் பேப்பர். அப்படி வந்து விழுற கொஸ்டின் பேப்பர் கலர் மாறுது. கலர் மாறிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற சிவப்பு பகுதி மீன் ஆயிடுச்சு, தரையில் இருக்கிற எல்லோ பகுதி குருவி ஆயிடுச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது ரெண்டும் சண்டை போடுது, சத்தம். சைலண்டா இருக்கிற இடத்துல ரெண்டும் சண்டை போட்டு தண்ணியில இருக்கிற மீன் தரையில இருக்கிற குருவியை தண்ணிக்கு இழுக்குது, தண்ணியில இருக்கிற மீனை தரையில இருக்கிற குருவி தரைக்கு இழுக்குது. ரெண்டும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது மேலிருந்து கொஸ்டின் வந்து ஓரலா கேட்கப்படுது, தர்மா சொல் எது வாழும்? இப்போ பதில் சொன்னா தண்ணி, பதில் சொல்லலைன்னா மயக்கம் அடிச்சு இவனும் போயிடுவான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்த தர்மன் சொன்னான், சூப்பரான பதில் சொன்னான். அவன் சொன்ன பதிலுக்கு 4 பேர் உயிரோடு திரும்பினார்கள். 5 பேர் அல்ல, திரௌபதியையும் சேர்த்து 6 பேருக்கு தண்ணீர் கிடைத்து அடுத்த எத்தனை ஆண்டுகள் காட்டிலே அலைந்தாலும் உங்கள் உயிர் போகும் தாகம் உங்களுக்கு வராது என்கின்ற வரத்தையும் யக்ஷன் கொடுத்தான் என்று அந்த கதை சொல்கிறது. அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? கேட்கப்பட்ட கேள்வி எது வாழும், சொல்லப்பட்ட பதில் தக்கது வாழும், தகாதது வீழும். எது தகுதியானதோ அது வாழும், எதற்கு வாழ்வதற்கு தகுதி இல்லையோ அது விழுந்து போகும். என் குழந்தைகளே, நீங்கள் தகுதி படைத்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான சூழல் இதோ இந்த 3 வருடம். என்ன செய்யுங்க தெரியுமா? நீங்க மீனா குருவியான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க மீனா இருந்தீங்கன்னா உங்கள் பலவீன பகுதியான குருவியை இழுத்துக்கொண்டு குளத்திற்குள் போங்கள். ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களை இழுக்கின்ற பலவீனமான அந்த மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்கு போங்கள். எது எதை ஜெயிக்குமோ தோற்றது மற்றதற்கு உணவாகும். பல நேரங்களில் நான் என் பலவீனங்களை வென்றிருக்கிறேன் குழந்தைகளை. உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? உங்கள் வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேட்டமும் நாட்டமும் எனக்கு இருந்திருக்காதா? இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு 2 இடங்களை நான் பயன்படுத்தினேன் குழந்தைகளை.
இன்றைக்கு நான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் உயர்ந்து உயர்ந்து எங்கெல்லாம் என் கண் பார்வை போனதோ அந்த இடத்திற்கு என்னால் போக முடிந்திருக்கிறது. அதற்கான ரகசியம் என்ன தெரியுமா? நோ சொல்ல பழகுங்கள். பல விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்கள். ஸ்டே ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ். ரியாக்ட் பண்ணாதீங்க, சொல்லுங்க நோ, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம், பிளான் பண்ணிட்டு போலாம். யாருடைய எண்ணங்களுக்கும் பலியாகாதீர்கள். உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் கொடுக்குற, ஒரு பைக் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதனுடைய வேகம் உங்க கையில இருக்கணும், கண்ட்ரோல். வேகம் மீறி போனால் விபத்து வரும். உங்களுக்கு எது தெரியாது என்பதனை தெரிந்து வைத்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பெயர் தான் கல்வி. இந்த காலேஜ் இவங்க கட்டினதா சொல்றாங்க, நான் நம்ப மாட்டேன். இது யார் காலேஜ் தெரியுமா? யார் காலேஜ்? வேளாளர் காலேஜ், பெரியார் அவர்கள் முன்னெடுத்த காலேஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரசேகர் சார், மற்ற ட்ரஸ்டீஸ் காலேஜ் கிடையாது. இங்கே வேலை செய்கிறாங்களே டீச்சர்ஸ், உங்கள் காலேஜா? இது நான் வேலை செய்கிற காலேஜ், இங்கே நான் ட்ரஸ்டியாக வேலை பார்க்குறேன், இப்படி தான் சொல்ல முடியும். இது எங்கள் அப்பா கட்டின காலேஜ், இப்படி தான் அவங்க சொல்ல முடியும். இது என் காலேஜ்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். இட் இஸ் மை காலேஜ், இது என் காலேஜ். உங்கள் பேர குழந்தையை கூட நீங்கள் கூட்டிட்டு வரும்பொழுது, 25 வருஷத்துக்கு முன்னால் இங்கே தாண்டா படித்தேன், தாத்தா இங்கே தாண்டா படித்தேன், பாட்டி இங்கே தாண்டா படித்தேன். உங்கள் கல்லூரி இது என்ற பொழுது இந்த கல்லூரியில் எது கிடைக்கிறதோ அதை மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு 2 செய்தியோடு நான் முடிவு செய்கிறேன், என்னிடம் சார்கிறேன். ஒரு 2 செய்திகள் தான். உனக்கு நான் பேசுறது புரியணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மேலோட்டமா இருக்கும் பிள்ளைகளா, கவனமா தெரிஞ்சுக்கோ. நான் அப்படிதான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஃபீல்டில் நான் அப்படிதான் முன்னேறுறேன். காம்படிஷன் இருக்கு, காம்படிஷனை எப்படி ஜெயிக்கிறது, உன்னை நம்பர் 1 நீ எப்படி நிலை நிறுத்துறது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பார்த்து மிரளாத. சிலது இருக்கும் 98ன்னு சொல்லும், பார்த்துருக்கியா? எனக்கு என்னமோ தெரியாதுங்க, அந்த 98 பார்க்கத்தான் எனக்கு ஆகாது. டீச்சர் தான் நான். 98 கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. என் கிளாஸில் ஒருத்தி 98 மார்க் வாங்கிட்டா வர்றா, மிஸ் என்ன இந்த 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு 7 மார்க்ஸ் கொஸ்டின் மிஸ். 100க்கு 98ங்க, அந்த 5 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் 7க்கு 5 வாங்கியிருக்குது. ஸோ நீயே போட்டுக்கோ, என்கிட்ட ஏன் வர, நீயே போட்டுக்கோ. 1 2 வாங்கிக்கிட்டு சிரிக்குது, 98 வாங்கிட்டு அழுவுது. இது 2 இம்பேலன்சிங், பேலன்ஸ் கிடையாது. 98 வாங்கிட்டு அழவும் கூடாது, 2 வாங்கிட்டு. இந்த 2 என்ன தெரியுமா சொல்லுது? 98 கிட்ட ஏன் அழுவுற, சி லூஸ், ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாருடி, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அறிவில்லை உனக்கு, 2 மார்க் வாங்கியிருக்கிறிய. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, அட்டண்டன்ஸ் வாங்கிக்கோ. 100% அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படி நிறைய லீவ் விடுவாங்க, இருந்தாலும் 95 வாங்கு. இங்கே 100%லாம் இது கொடுப்பீங்க தானே, சர்டிஃபிகேட்டு. உனக்கு சொல்கிறேன், 5 நாள் லீவ் எடுத்துக்கோ 1 வருஷத்துக்கு. அந்த 5 நாளில் கோயில் திருவிழாவுக்கு போ, காது குத்து சடங்குக்கு போ, நீ கல்யாணத்துக்கு போ, சாவுக்கு போ, உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் குழந்தைகளை கல்விங்கிறது. வெறும் எங்கேயே வர்றது இல்லை. ஒரு 5 நாள் வெளியில் சுற்றிட்டு வரலாம், ஆனால் வெளியில் சுற்றிட்டு வர்றதில்ல இன்ஃபெக்ஷன் ஆகாம வா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம வா, கற்றுக்கொண்டு வா. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது இந்த 17 வயதிலிருந்து 25 வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். ரொம்ப ஞானமான ஒருவா. யாருக்கிட்டையும் நான் சொன்னதில்லை சார், இதை இந்த குழந்தைகள் கிட்ட நான் தூவிட்டு போறேன், சொல்லணும்னு தோணுது. எது சொர்க்கம் எது நரகம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் தெரிந்து கொண்ட இடம் இது. எது சொர்க்கம் எது நரகம் தெரியுமா? எங்களுடைய முஸ்லிம் பரம்பரையில, இஸ்லாமிய பரம்பரையில ஒரு வரலாறு இருக்கு. முகமது நபி பல வானங்களுக்கு போயிட்டு வந்தாருன்னு. அல்ல ஒரு 4வது வானத்திற்கு அவர் போகும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ன்ற ஒருத்தரை சந்திக்கிறதா நான் படித்தேன். சந்திக்கிறார்.
எனக்கு அவர் போனாரா சந்திச்சாரான்றதெல்லாம் நம்பிக்கை. என்ன சொல்லப்பட்டதுங்கிறத மட்டும் சொல்றேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. அவர் சொல்றார், நீ போய் சொல். நம்ம எல்லாருக்குமானதுதான். நீ போய் சொல், மக்களிடம் போய் சொல், அவரவர்கள் சொர்க்கம் பொட்டல் காடு என்று போய் சொல். பொட்டல் காடா? சொர்க்கம் எப்படி பொட்டல் காடாகும்? சொர்க்கம் மாட மாளிகைகளால் ஆனது, நன்னீரோடைகளால் ஆனது, திராட்சை ரசம் ஏந்தி அழகிய பெண்கள் சூழ இருக்கக்கூடிய சொர்க்கம் எப்படி பொட்டல் காடாச்சு? அவர் சொன்னாராம், அந்த மூத்தவர் சொல்கிறார் முகமது நபி அவர்களிடத்தில், போய் சொல்லுங்கள், அவர்களுடைய சொர்க்கம் பொட்டல் காடு, அதில் மாட மாளிகைகளும் நன்னீர் ஓடைகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது அவர்கள்தான் கட்ட வேண்டுமே தவிர ஏற்கனவே கட்டப்பட்ட சொர்க்கத்திற்குள் யாரும் நுழைவது இல்லை என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னாராம். என் சொர்க்கமும் என் நரகத்தையும் நான் தான் கட்டமைக்கிறேன். என் சொர்க்கத்தை யாரோ ஒருவர் கட்டமைச்சு உள்ள வந்து சாவி கொடுத்து நான் உள்ள போறது இல்லை. நுட்பமா சொல்றேன், இன்று இரவு நீ போய் உன் டைரிகளில் எழுதி வைத்துக்கொள், சின்ன தப்பு கூட செய்யாத என் குழந்தைய, செய்யாத. செஞ்சிருந்தனா விட்டுடு. ஏன் சொல்றேன் தெரியுமா? நாம் செய்த பிழைகளை நாம் மறக்கலாம், நாம் பிழைகள் செய்ததற்காக நம்மை நாமே மன்னிக்கலாம். ஆனால் நாம் செய்த பிழைகளோ நம்மை மறப்பதும் இல்லை, நம்மை மன்னிப்பதும் இல்லை. அது நம்மை தொடரும். அப்படி தொடர்கின்ற பொழுது தலையில் அடித்துக் கொண்டு உட்காராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை இந்த வினாடியிலிருந்து நீ தொடங்கு. உன் மனநிலையை மிக அற்புதமாக வைத்துக்கொள். கற்றலில் நண்பர்கள் வருவார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள், காட்சிகள் வரும், பிழைகள் வரும், கலாச்சார விழாக்கள் வரும். எது இருந்தாலும் உன்னுடைய நிலை வழுவாமல் இலக்கை நோக்கி புறப்படுகின்ற அம்பை போல் நீ உன் இலக்கை நோக்கி புறப்பட வேண்டும். கவனத்தை சிதறடிக்காத. கவனம் சிதறடிக்கக்கூடிய சூழல் உன்னை வந்து சேரும். அந்த கவன சிதறல் இருக்கு இல்லையா, அதை போல் ஒரு பெரிய சாபம் வேறு கிடையாது. நீ ஏதோ ஒன்று பார்ப்பாய், ஒரு வினாடி தான். நான் சொன்னேன்ல, why the good people are always go behind with bad choices. அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்குள் திறந்த ஜன்னல் கதவுகள் நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. எனக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து நான் வெளியேறுவதற்கு நல்ல நூல்கள் எனக்கு துணை செய்கின்றன. ஒரு சொல் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேதத்தை, வேதாந்தத்தை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சொற்களை புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளே. எந்த சொல் சொன்னாலும் அந்த சொல்லுக்கு பின்னாலும் முன்னாலும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களிடத்தில் வந்து சொன்னால், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா, அப்படியா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடு, சிக்கிக்கொள்ளாத. யாரும் அப்படி சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் என் பெண்ணே நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கை வாழ பழகுங்கள். இப்போ நான் வந்தேன், எனக்கு ஒரு போர்வை போத்துனாங்களாப்பா? போத்துனாங்களா? ஆமாவா இல்லையா? ஏன்? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன் போத்துனாங்க? ஏன் போத்துனாங்க? சொல்லுங்களேன், ஏன் போத்துனாங்க? அப்போ புரியுதா? ஆடையால் உடலை போர்த்தி இருப்பது மரியாதை, அவ்வளோதான். அதைத்தான் சொல்கிறார், ஜெஸ்டரா சொல்றாங்க. உடலை மறைக்காத ஆடைகளை அணியாதீர்கள். ஆண்கள் தாறுமாறாக முடிகளை வெட்டி கொள்ளாதீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு வேணா நல்லா இருக்கும், முன்னால இருக்கிறவங்களுக்கு உங்க மீது மரியாதை போயிடும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அடுத்தவர்களை எதிர்பார்க்கிறோமோ அந்த ஜெஸ்டர்ல இருங்க. ஸ்டே டிசிப்ளின். அது ஒழுக்கத்தின் வாயிலாக வரக்கூடிய எல்லா இன்பங்களும் மிக சஸ்டைனபிளா இருக்கும். மிக நீண்ட காலத்திற்கு அது வரும். நீண்ட காலத்திற்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். வினாடிகளை புரிந்து கொள்ளுங்கள். வினாடிகளில் தவறிழைக்கின்றவர்கள் யுகங்களுக்கான தண்டனை பெற்று விடுகிறார்கள். நீங்கள் சிறிய தவறுகளில் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு பெரிய தவறுகளுக்குள் சென்று விடாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும், மனசுல எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் உடனடியா ரிலீவ் ஆயிடுங்க. அப்படியே கொண்டு போகாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸை. அம்மா கிட்டையோ ஃப்ரெண்டு கிட்டையோ வீட்லையோ பேசி தீர்த்து கொள்ளுங்கள்.
பேசி தீர்க்க முடியாதபடிக்கான சிக்கல்கள் எதுவுமே கிடையாது உலகத்தில். எல்லாவற்றையும் விட வாழ்க்கை மகோன்னதமானது. உயிரோடு இருப்பது மகோன்னதமானது, மிக உயர்வானது. உயிரோடு இருப்பதற்கான கணங்களை கூட்டிக் கொண்டே செல்வதற்கான அந்த வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே போங்க. புரிதலை விரிவுபடுத்திக் கொண்டே போங்க. மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் கண்களில் இருந்து வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் இந்த 3 வருஷத்துல வரக்கூடாது. துக்கத்துல வரவே கூடாது. அது இங்கிருந்து வரலாமே தவிர இங்கிருந்து வரக்கூடாது. காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வினாடிகளை காப்பாற்றி வைத்துக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான இடத்தை அடைவீர்கள். கதைகளை விட கதைகள் சொல்லுகின்ற பொருள் மிக முக்கியமானது. இப்ப சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு மிரண்டு போனேங்க. நானு இதுவரைக்கும் நான் அந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொண்டதே இல்லை. ஒரு பழங்குடி ஒரு விஷயம்ங்க, பழங்குடி விஷயம் சொல்கிறது. புறாக்கள் இருக்குல்ல, புறாக்கள் கூட்டத்தில் ஒரு தலைவன் கேட்டானா யார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. அவன் சொன்ன, ஒரு இளைய புறா சொன்னது, குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தலைவன் சொன்னா, நாம் யார் உனக்கு இதை சொல்லி தந்தது? என் அம்மா. அம்மாவை கூப்பிட்டானா, சரியா சொல்லி தந்திருக்கிறியா? சரியா தான் சொல்லி தந்திருக்கேன். இல்லை, சரியாக சொல்லித்தரவில்லை. நீ எப்படி, என்ன சொல்லித்தர வேண்டும்? தலைவன் உட்கார்ந்து சொன்னான், ஆயுதம் தாங்கிய, குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனை விட ஆயுதம் தாங்கிய, வேட்டைக்கு புறப்பட்டு செல்லுகின்ற, குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு தானே குறி வச்சிருக்கான், நாம உட்கார்ந்துருப்போம், அதை நம்மள அடிச்சிரும். நாம எந்த இடத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும்? நீங்க படிச்சிருப்பீங்க, காஃபி பீன் எக் பொட்டேட்டோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 தத்துவங்கள். ஒரு ஐயா பிரச்சனையா உட்கார்ந்தாரு. ஒரு வைஃப் என்ன பண்ணா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னான். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணி தீர்வு சொன்னான். என்ன தீர்வு தெரியுமா? தண்ணியை கொதிக்க வச்சா. 3 அடுப்பு, ஒன்னுத்துல உருளைக்கிழங்கு போட்டா, ஒன்னுத்துல முட்டை போட்டா, ஒன்னுத்துல காஃபி பீன் போட்டா. 3 கொதிச்சுது. 3த்தையும் சர்வ் பண்ணா. சர்வ் பண்ணி சொன்னா, நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிற, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம், பட் பிரச்சனைங்கிறது கொதிக்கிற தண்ணி. நீ உருளைக்கிழங்கா இருக்கிறியா, முட்டையா இருக்கிறியா, காஃபி பீனியா இருக்கிறியா, முடிவு செஞ்சுக்கோ. இது ஒரு அமெரிக்க தத்துவம். கடினமா இருந்த அந்த உருளைக்கிழங்கு பிரச்சனைன்ற தண்ணிக்குள்ள போட்ட உடனே சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்டா இருந்த முட்டை அந்த பிரச்சனைக்குள்ள போன உடனே ஹார்ட் ஆயிடுச்சு. இந்த காஃபி பீன் இருக்குல்ல, அது உள்ள போட்டு தன்னுடைய விஷயத்தை அந்த தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணீரை மற்றவர்கள் குடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ட்ரிங்கா அதை மாத்திருச்சு. பிரச்சனைகளை நீ எப்படி சந்திக்கிறாய் என்பதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை போல் என் வாழ்க்கையில் வராது. அதனால் நான் தரக்கூடியது அல்ல உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு. உன் பிரச்சனைக்கான தீர்வு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அதை எப்படி தேர்ந்தெடுப்பது? உன் கவனத்தை சிதறடித்து உன்னை வெற்றி பெற்றதாக இந்த உலகம் அறிவிக்கும். ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல். நோ, நீ பார்த்திருக்கிறியா ஹுசேன் போல்ட்? அந்த ஹுசேன் போல்ட்டுடைய கண்ணை பார். அவன் ஒவ்வொரு வாட்டி ஜெயிக்கின்ற போது அந்த கண்ணு எங்க இருக்கும்? நான் பக்கத்துல காம்படிட்டர்ஸ் மேல வைக்க மாட்டான், டைம் போர்ட் மேல வச்சிருப்பான். டைம் போர்ட் தான் அவனுக்கு காம்படிஷன், டைம் தான் அவனுக்கு காம்படிஷன். அதனால தான் தி பெஸ்ட் ரன்னர்னு இதுவரைக்கும் அவனுடைய பேரை யாராலும் அழிக்க முடியல. நீ மெஸ்ஸி பாரு, ரொனால்டோ பாரு, இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன். மெஸ்ஸி என்ன எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நேசிக்கிறோம். அவன் கப்பு வாங்கிட்ட உடனே அவன் ஒரு போட்டோ போட்டான். என்ன போட்டோ? கப்பு கிடக்குது, அவன் சோஃபால படுத்து தூங்குற மாதிரி போட்டோ போட்டானா? 5 ஒலிம்பிக், 4ல பெஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவன். ஆனாலும் அவன் டீம் ஜெயிச்சதில்லை. கடைசியா ஜெயிச்சிட்டான். ஏன் தூங்குற மாதிரி போட்டான் போட்டோவை? யாரோ யோசிச்சு பார்த்தோமா? இன்ஸ்டால நிறைய நிறைய பேர் பார்த்த ஒரு படம் அது. அந்த வருஷத்துக்கான ட்ரெண்டிங் போட்டோ அது. என்ன தெரியுமா? 25 வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிறேன் இதற்காக, தூங்கவே இல்லை, இதோ பெற்றுவிட்டேன், தூங்குகிறேன். ஜெயிக்கிற வரைக்கும் தூங்கலைங்க அவன். அததான் அவன் சொல்றான், நான் தூங்கலைன்றான் அவன். இப்ப தூங்குறேங்கிறான். நீ எவ்வளவு ஓய்வு நேரத்திற்காக எடுத்துக்கொள்கிறாய்? என்ன ஜெயிச்ச நீ? இப்போதான் தொடங்கி இருக்கிற. 4 மணி நேரத்துக்கு மேல 5 மணி நேரத்துக்கு மேல தூங்காத, விழித்திரு. இந்த கையில வச்சிருக்கிறதுல ஒரு கேட்ஜெட், ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்து.
கான்வர்சேஷனுக்கு பயன்படுத்தாத, கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்து. தேவையில்லாத ரீல்ஸ் மற்ற விஷயங்களை பார்த்து நெட்ஃப்ளிக்ஸ் அது இதுன்னு ஓடிடின்னு பார்த்து டைமை ஸ்பெண்ட் பண்ணாம வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அதை பயன்படுத்தி பார். நான் சொல்ற விஷயம்லாம் கஷ்டம்தான். யூசேஜ் குறைச்சிக்கோ, ஸ்கிரீன் டைம் குறைச்சிக்கோ. எனக்கு தெரியாதுங்க, நான் ஆண்களை பற்றி ஒரு பெரிய ஒரு விசாரணை ஒன்று செஞ்சேயா. உங்களுக்கு ரகசியம் சொல்லவா? இந்த காலேஜினுடைய ஓனருங்க சந்திரசேகர் சார், தாளாளர் செக்ரட்டரி. அவர் ஃபோன் பார்த்தீங்களா? 1250 ரூபா ஃபோன் வச்சுருக்காரு. இத்தனோண்டு ஃபோன் வச்சுருக்காருங்க. அது போதும். ஏன் தெரியுமா? அவர் ஸ்மார்ட் ஃபோன் வைக்காததுக்கு காரணமே அதில் பயன்படுத்துகிற அந்த நேரத்தை அவர் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்காக அதை ஒதுக்கி வச்சிருக்காருங்க மனுஷன். ஆச்சரியப்பட்டு போனேன் சார் நான் அவங்க ஃபோனை பார்த்து. தின்னு சார் ஃபோன் எடுத்து காட்டுங்க அந்த ஃபோனை. அந்த ஃபோன் பாருங்க, இப்போ வந்து அது 900 ரூபாய்க்கு வருது. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், 10 நிறுவனங்களுக்கு தாளராக இருக்கக்கூடிய அவர் ஒன்றுத்துக்கு உதவி கிடையாது. அது வச்சுட்டு சுத்துது 15 ஐபோன். எனக்கு ஆச்சரியங்க. சேனோ முதல்ல எல்லாம் போன் வச்சிருந்தவங்க ஆச்சரியப்படுத்தினார்கள், இப்பொழுது போன் வைத்திருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். இந்த ஆண்களை பத்தி விசாரிச்சேனா, ஏன் பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போறாங்க? எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளைங்க கூட அவ்வளவு யூஸ் பண்றது இல்லைங்க. பாத்ரூம்க்கு கூட கேட்டா பதில் சொன்னாங்க பாருங்க, அப்பாக்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம். பயமா பாத்ரூம் தனியா போறதுக்கு, அதை விட பயம் போனை தனியா விட்டுட்டு போறதுக்கு. அவ்வளோ இருக்குங்க அந்த போன்ல. முதல்லலாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடி வருவோம், எல்லாம் வெளியில ஓடுது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுறான் போன்ல. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னத்துக்காக இந்த கேட்ஜெட் ஏன் நம்ம இவ்வளவு சிரமப்படுத்துகிறது? யூ சேஞ்ச் யுவர் எனர்ஜி லெவல் டு புக்ஸ், ஆன் புக்ஸ். ஐயா நல்ல தம்பி சார் என்கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தார். அந்த வேதனை குரல் சாதாரண குரல் அல்ல, அது ஒரு மில்லேனியத்தினுடைய குரல், 2000 ஆண்டுகளுடைய குரல். அவர் சொன்ன வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளே, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்றால் வாசிப்பு பழக்கம் தான். வாசிக்கிறேன். நான் இன்னைக்கு வாசிக்காம வரல, நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். நீ இன்றைக்கு வாசிச்சாயா? வாசித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால், கவனம் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரீடிங் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங் ஹேபிட் இருக்கிறவங்களை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா கவனத்தை மாற்ற முடியாது. கவனத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா நாம் ஏதோ ஒரு விதத்தில் தாழ்ந்து கிடக்கிறோம். நான் இதை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், உனக்கு புதுசா இருக்குங்கிறதுனால சொல்றேன். நான் ஒரு ஸ்னேக் பார்க் போயிருந்தேன், பாம்புகளினுடைய பண்ணை, சான் பிரான்சிஸ்கோல, சாண்டியாகோ போயிருந்தேன் நான். இன்னிலிருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால. அது பெரிய ஒரு பார்க்கு. எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தது, நான் போனேன். எத்தனை வகையான பாம்புகளை பார்த்தேன் தெரியுமா? எப்படி அவன் சேர்த்து வச்சிருக்கான். 3 கிலோமீட்டர் பிராம் அப்படி போகுதுங்க. எனக்கு பயமுறுத்தினாங்க, $15 போகாதீங்க. என்னோட ஆர்கனைசர் சொன்னார் $15 நான் தந்துடுறேன்னு. இல்லை மேடம், உள்ள போனீங்கன்னா இருட்டா இருக்கும், பாம்பு எதுவுமே கூண்டுல இருக்காது, பயமா இருக்கும் மேடம். நான் போறேங்க. அவர் நீங்க வருவீங்களன்னு கேட்டார். நான் வருவேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னாரு. ஆனா அந்த ஆள் டிக்கெட்டே எடுக்கல, என்ன மட்டும்தான் விட்டார். உள்ள போன உடனே கதவு மூடிடுச்சிங்க. இருந்த லைட் டுப்புன்னு ஆப்பாச்சு பாருங்க. அவன் ஓப்பன்ல அவன் வாய்ஸ் கேட்குது, டாக்டர் சுல்தானா ப்ளீஸ் வெல்கம் டு த வெனமஸ் வேர்ல்ட். உடனே பிராம் ஆரம்பிச்சிச்சு, டோன்ட் மூவ், ரெப்டைல்ஸ் டசன்ட் லைக் ஹியூமன் மூவ். கீழே பார்த்தா பாம்புங்க. எப்படி இருக்கும்? வேர்த்து விறுவிறுத்து. பச்சை பாம்புலேருந்து அனகோண்டா வரைக்கும் இருக்குங்க. அம்மா அப்படியே இருக்குதுங்க, அப்படி மலை 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 மலையா குவிஞ்சு இருக்குது. அம்மாடி வேறு வேறா இருக்குதுங்க, அப்படி குவிஞ்சு. இப்படியா பாம்பு வளர்ப்பாங்க? போய் கடைசியா முடிஞ்சுது 3 கிலோமீட்டர் 15 நிமிஷம் ஆச்சு இந்த பிராம்ல. நீங்க போனீங்கன்னா, சாண்டியாகோ போனீங்கன்னா போங்க, அந்த ஸ்னேக் பார்க்கு போங்க, ஜூ.
த வேர்ல்ட் ஆஃப் ஜோரோ, டீப் சி டைவிங் மற்றும் ஜூ ரொம்ப ஃபேமஸ் அங்க. போனா முன்னால் அப்படி நிக்குதுங்க ஒரு பெரிய கூண்டுல ஒரு ராஜ நாகம் 18 அடி இருக்கோங்க. அப்படி பார்த்துச்சு பாருங்க, கூண்டுல போட்டிருக்கான். எப்பா நீ மட்டும்தான் கூண்டுல இருக்கிறியாப்பா அப்படின்னு பார்க்க பின்னால ஸ்க்ரோலிங் போகுது. இது நெஸ்ட் பண்ணோம், இது வந்து பாலூட்டி வகையை சார்ந்தது, இது பெரிய பாம்புக்கு என்ன விஷமோ அந்த குட்டி பாம்புக்கும் அதே விஷம். இதெல்லாம் ஸ்க்ரோலிங் போயிட்டே இருக்குதா. இதை ஏன் கூண்டுல வச்சிருக்கோம்னு முதல் வார்த்தை படிச்சேன் பாருங்க. நீங்கள் பார்த்து வந்த பாம்புகள் தான் இந்த பாம்புக்கு உணவு. எல்லா பாம்பையும் சாப்பிடுமா அந்த நாகப்பாம்பு, அந்த ராஜநாகம், கிங் கோப்ரா. அச்சா வாழ்ந்தா அப்படி வாழணும்டா டே. எப்படி இருக்கான் பாரு, 18 அடி உயரத்துக்கு அப்படி பார்த்துட்டு நிற்கிறான். அப்படி ராஜநாகனா ராஜநாகம் தான். அப்படி பார்த்துட்டு பக்கத்தில் வந்தா ஒரு குட்டி கூண்டுல மேலே ஒரு பாம்பு குட்டி. அது ரொம்ப ஃபோர்ஸ் அப்படி இப்படி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் a crowd puller. இந்த பாம்பை விட அந்த பாம்பு என்ன அப்படி, அது என்ன பாம்புன்னு போய் பார்த்தா அந்த பாம்புக்கு பேர் பிளாக் மாம்போ. அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக்கா. ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான் பாரு. இது ஏன் இப்படி தனியா கூண்டுல போட்டு வச்சிருக்காங்கன்னா, இது ராஜநாகத்தை கொல்லும் பாம்பு. எல்லா பாம்பையும் ராஜநாகம் கொல்லும். நீ எப்படி பாரு தெரியுமா, உன்னை விழுங்க காத்திருக்கக்கூடிய ராஜநாகங்களுக்கு சொல், நீ ஒரு பிளாக் மாம்பான்னு சொல்லு. இதுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன். வாழ்க்கை ஒரு முறை தான் வரும். அந்த ஒரு முறையில நான் சிக்னேச்சர் போட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கேன். தோற்க மாட்டேன். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். இளமை எனக்கான மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல். என் குழந்தைகளே, உங்களை பார்த்தால் எனக்கு அவ்வளவு தாய்மனம், அவ்வளவு எனக்கு வாஞ்சையால் நிரம்புகிறது. சிட்டுக்குருவி போல்தான் குழந்தைகளை என் வாழ்க்கை நான் தொடங்கினேன். உன் வயதில் சிட்டுக்குருவி தான். ரொம்ப பயமா இருக்கும் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு. ஆனா நான் அந்த குஞ்சுக்குருவியாக இருக்கின்ற பொழுது, அந்த சிறகை விரித்து பார்க்கின்ற பொழுது நானே தெரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி கிடையாது, நான் ராஜாளி. நான் விரிந்து 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 பார்த்தேன். வளர வளர என்னுடைய சிறகுகள் விரிந்து வந்திருக்கின்றன. நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளி. நீங்களும் சிட்டுக்குருவி அல்ல, நீங்களும் ராஜாளிகளினுடைய குஞ்சுகள் தான். நீங்களும் உங்களுடைய சிறகை விரியுங்கள். வானம் காத்திருக்கிறது. பறந்து வாருங்கள், அங்கே சந்திப்போம். அதுவரைக்கும் பத்திரமாக இருங்கள், கற்றலில் ஈடுபடுங்கள். உங்கள் வெற்றிக்காக என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும். உங்களுடைய வரவு நல்வரவாக. ஸ்வாகத்தம் 2024. நன்றி, வணக்கம்.